இப்போ நான் பணம் எதுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இந்த உடலை நிர்வாகம் பண்ணுறது தான் பணம் சம்பாதிக்கிறேன். அது அடிப்படையாக எனக்கு புரியணும். என் மனதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் போய் பணத்தை சம்பாதிக்கிறேன், இல்லை வேறு எதோ கற்றுக்கிறேன். அப்போ உடலை திருப்திப்படுத்தணும், மனசை திருப்திப்படுத்தணும், 2 திருப்திப்படுத்தணும். நான் என்னென்ன திருப்திப்படுத்தணும்? இப்போ மனசு கொண்டு ஏதோ செஞ்சுட்டு அசிங்கப்படுத்தி உடம்பை அழிச்சிடலாம், இல்லை உடம்பை திருப்திப்படுத்துகின்ற மனசை கவனிக்காமல் விட்டுடலாம். கரெக்டாக? அப்போது நான் 2 ஆள் ஆனவன். ஒன்று கடவுள், 2 பேர் அதுக்கு இருக்கிறாங்க. ஒன்று உடம்பு, இன்னொன்று மனம். 3 தான். அப்போ நிர்வாகம் பண்ணுறது, என்ன நிர்வாகம் பண்ணுறது எனக்கு என்ன அடிப்படையாக தெரியணுன்னா, நான் உடம்போ மனமுமா இருக்கிறேன், கடவுள் கூட இருந்துன்னு இருக்குது. ஓனர் என்ன பண்ணுறாரு? கூட இருக்கிறாரு. மனம்னு ஒன்று கொடுத்து இந்த உடம்பை பராமரிச்சுட்டு வந்துரு, இந்த மனதை தெளிவாக்குன்னு சொல்லிக்கிறாரு. அப்படி புரிஞ்சால் தான் இந்த உடம்பை நான் என்ன பண்ணுவேன்? சரியாக பராமரிப்பேன். இது யாருக்குமே புரியல. எப்படி பராமரிப்பாங்க? நான் மனதை திருப்திப்படுத்த வந்திருக்கிறேன் உடம்பை கொண்டு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் எதை திருப்திப்படுத்த வந்துக்கிறேன்? நானுன்றதே மனம் தான். இப்போ பேசிக்கிறதுன்னா மனம், கேட்டுக்கிறதுன்னா மனம். அப்போ நிர்வாகம் யாருக்கு? மனசுக்கு. மனம் எதோட தான் இருக்கும்? உடம்புன்றதோட தான் இருக்கும். உடம்பு நிர்வாகம் எதுக்கு பண்ணணும்? மனசை திருப்திப்படுத்துறதுக்கு. மனம் எதை கொண்டு திருப்தி ஆகணும்? கடவுளை கொண்டு தான். சரியா? அப்போது கடவுள் அந்த மனதை தன்னைத்தானே திருப்திப்படுத்துறதுக்கு வந்துருக்குதுன்னு சொன்னால் தான் செய்வீங்களா, இல்லை சொன்னாவே செஞ்சுப்பீங்களா? வெளியேருந்து ஒருத்தர் சொல்கிறார், கடவுள் என்ன பண்ணுறாரு? படைச்சிட்டு மனதை கேவலப்படுத்துறதுக்கு நிறைய பேர் அனுப்புகிறாரு, மனதை சரியாகிறதுக்கு நிறைய பேர் அனுப்புகிறாரு.